ஹாய் வணக்கம், நான் ஜேன். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இதில் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி என்ன, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ல லேப்டாப் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், யாருக்கெல்லாம் இது வராது, ஸோ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையா, உங்களால் லேப்டாப் வாங்கிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமோட பேர் வந்து ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் லேப்டாப் யோஜனா 2025. ஸோ இந்த ஸ்கீமோட டீடைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ண, கம்ப்ளீட்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இதை பண்ணுறவங்க வந்து AICTE, அதாவது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க தான் வந்து இதை பண்றாங்க. இது யார் அப்ளை பண்ணலாம்னா, டெக்னிக்கல் ஹையர் எஜுகேஷன்ல இருக்கிறவங்க இந்த ஸ்கீம் மூலமா அப்ளை பண்ணி லேப்டாப் பெற்றுக்கலாம். ஸோ இதோட மோட்டிவ் என்ன, இந்த ஸ்கீம் ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, டிஜிட்டல் எஜுகேஷனை ப்ரோமோட் பண்றதுக்கு. ஆப்வியஸ்லி எல்லாமே இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு, அதனால டிஜிட்டல் எஜுகேஷனை ப்ரோமோட் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. AICTE வெப்சைட்ல இதை பத்தின நீங்க மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அதாவது அதோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதை காமனா யார் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க டெக்னிக்கல் கோர்சஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இந்த ஸ்கீம் மூலமா பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய கீ பெனிஃபிட்ஸ், முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஃப்ரீ லேப்டாப் கொடுப்பாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னா, AICTE-ஆல அப்ரூவ் பண்ணப்பட்ட ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஒரு டெக்னிக்கல் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும். அதில் நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லேப்டாப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், ஏன்னா வந்து எக்கனாமிக்கலி வீக்கரானு ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, அது டெக்னிக்கல் கோர்ஸான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இப்போ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எஜுகேஷன் கண்டிப்பாக விதிவிலக்கு இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, டிஜிட்டலி அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக அவங்களுடைய படிப்பை தொடர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவன் ஸ்கூல் லெவல்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டேபோ லேப்டாப்போ தேவைப்படுது இல்லையா, அப்படி இருக்கும்போது டெக்னிக்கல் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ லேப்டாப் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான விஷயம். ஸோ அவங்க படிச்சுட்டு இருக்கிற அந்த டெக்னிக்கல் கோர்ஸை ரொம்ப நல்ல விதமாக ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி படிக்கிறது மட்டும் இல்லாமல், அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் பெற்றுக்கிறது மட்டும் இல்லாமல், அடிஷனலாக ஏதாவது ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் படிக்கிறதுக்கும் இந்த லேப்டாப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும், தேவையான சாஃப்ட்வேர் ஒரு அதர் ட்ரைனிங் விஷயங்கள்லையும் அவங்க ஈடுபடுறதுக்கும் இந்த லேப்டாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் படிக்கும் போதோ இல்லை படிச்சதுக்கு அப்புறமோ அவங்களுடைய துறையில் அவங்களுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் தேடிக்கிறதுக்கும் இந்த லேப்டாப்ஸ் அவங்களுக்கு உதவும். ஸோ இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா, லாங் டர்மாக இந்தியாவில் வசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் NRI இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு பி a லாங் டர்ம் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் மேல் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இது எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 10th and 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் டெக்னிக்கல் ஹையர் எஜுகேஷன் வந்து AICTE-ஆல அப்ரூவ் பண்ணப்பட்ட ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்களுடைய இன்கம் வந்து செட் பண்ண அந்த லிமிட்குள்ள, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நீங்க ப்ரூவ் பண்ற அந்த லிமிட்குள்ள இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் நீங்க இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. சோ இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆதார் கார்டு, ஸ்டூடெண்டோட ஆதார் கார்டு வேணும், ஸ்டூடெண்டோட ஓட்டர் ஐடி வேணும், அடுத்தது ரெசிடென்ஸ் ப்ரூஃப் வேணும், ஏன்னா நம்ம இந்தியாவோட ரெசிடென்ட்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் வேணும், இன்கம் ப்ரூஃப் வேணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஸ்டூடெண்டோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்தது AICTE-ஆல அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிப்பீங்க இல்லையா, ஸோ அதில் அட்மிஷன் சர்டிஃபிகேட் வேணும், உங்களுக்கான கால் லெட்டரோ இல்லை அட்மிஷன் சர்டிஃபிகேட்டோ வேணும். அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த டிசபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட் வேணும். இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். AICTE வெப்சைட் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க, AICTE-India.org. அந்த வெப்சைட் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் லேப்டாப் யோஜனா அப்படிங்கிற அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், அதில் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க ஃபில் பண்ணணும். முக்கியமா பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அண்ட் ஃபேமிலி இன்கம். இப்போ வந்து நீங்க என்னென்ன டீடைல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணீங்களோ அந்த டீடைல்ஸ்க்கு பொருத்தமான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் கிரெடென்ஷியல்ஸ், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற டைம்ல உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கு, இல்லை ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரா இருக்கும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி அந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸையும் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு சாஃப்ட் காப்பி. இதெல்லாமே உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக தான். அண்ட் AICTE வெப்சைட்டோட உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராக்ரஸையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆச்சா என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பர்சனலாக நீங்க ப்ரொவைட் பண்ற மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர், அதுலேயும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ லேப்டாப்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது துல்லியமாக வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கான ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான லேப்டாப்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதான் இந்த ஸ்கீம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த எலிஜிபிலிட்டி டீடைல்ஸை மட்டும் நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம், தயங்காதீங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.